ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அரவிந்த் ஆடியோ ஜெயங்கொண்டம் சிலால். இப்போ நம்ம பார்த்துட்ருக்க ஆம்பிளிஃபயர்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாடா ஏசிக்கு தான் நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஒரு 2.1 ஆம்பிளிஃபயர் தான். அதாவது ஹெவியான பஞ்சிங் இருக்கிற மாதிரி நம்மள்ட்ட கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஆம்பிளிஃபயரு ப்ளஸ் வந்து பாக்ஸு, ஸ்பீக்கர் பாக்ஸு ப்ளஸ் வந்து சப்வூஃபர் பாக்ஸு நம்மளே யூஸ் பண்ண போகிறோம். சப்வூஃபரும் ஸ்பீக்கரும் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் ஏற்கனவே வாங்கி வச்சுருக்காங்க. சப்வூஃபர் வந்து பார்த்திங்கன்னா 10 இன்ச்சில் டபுள் மேக்னட்டும், ஸ்பீக்கர்னு எடுத்திங்கன்னா A to Z 8 இன்ச்சு ஸ்பீக்கரும் லெஃப்ட் ரைட்டுக்கு வச்சுருக்காங்க. நம்ம வந்து பாக்ஸு, டியூட்ரு, சப்வூஃபர் பாக்ஸு ப்ளஸ் ஆம்பிளிஃபயர் நம்ம வந்து ஃபிட்டிங் பண்ணி கொடுக்க போகிறோம். வாங்க நம்ம ஆம்பிளிஃபயரில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோங்கிறத உங்களுக்கு பார்க்கலாம். ஆம்பிளிஃபயரோட ஃப்ரண்ட்லன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம பகாரியாவோட ஒயிட் டிஸ்பிளே USB போர்டு தான் நம்ம பயன்படுத்தியிருக்கோம். ஒரு பிளாக் கலரில் மேட் ஃபினிஷில் ஒரு அக்ரலிக் பேனல் வந்து சிம்பிளாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நாங்கள் இன்டீரியரில் நம்ம என்னென்ன போர்டு பயன்படுத்தியிருக்கோங்கிறத பார்க்கலாம். இன்டீரியர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஒரு 12 இன்ச்சு சப்வூஃபர் ட்ரைவ் பண்ணுற மாதிரி தான் நம்ம வந்து போர்டு வந்து இதில் போட்டிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 டிரான்சிஸ்டர் 52001943 ஒரிஜினல் டிரான்சிஸ்டர் போட்ட 4 டிரான்சிஸ்டர் போட்ட சப்புக்கு போர்டும், லெஃப்ட் ரைட்டுக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 40 + 40 வாட்ஸ் ஸ்டீரியோ வர 7292 ST ஒரிஜினல் ஐசி வர மாதிரி தான் நம்ம வந்து இதில் பயன்படுத்தியிருக்கோம். கன்வெர்ட்டர்னு எடுத்துட்டிங்கன்னா 12 to 30 வோல்ட் GRயில் யூஸ் பண்ணியிருக்கோம். இது பக்காவான ஒரு வோல்டேஜ் மேட்சிங்காக இருக்கும். அதேமாரி ப்ரீ சிக்னல் போர்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா SMDயில் எக்ஸ்ட்ரீம் ஆம்போட சபுப்ரி ப்ளஸ் வந்து BTUவில் நம்ம போர்டு தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் ஃப்ரீக்வன்சி அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு வந்துடும். அதாவது ஒரு டாடா ஏசிக்கு பக்காவான ரிசல்ட் இருக்கும். ஏற்கனவே ஒரு செட்டுக்கு நம்ம இதேமாரி ஏற்கனவே ஒரு வண்டிக்கு ஏற்றிருக்கோம். நம்ம வந்து ஒரு வண்டிக்கு ஏற்றி ரிசல்ட்டு நல்லா இருந்தால் தான் அடுத்து அந்த போர்டை வந்து நம்ம பயன்படுத்துவோம். அதுமாரி கூலிங்க்காக நம்ம ஒரு கூலிங் ஃபேன் வந்து சென்ட்ரலாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஐசி வந்து லோடு எடுக்கிறப்ப கம்பல்சரி ஹீட்டு ஹெவியாக இருக்கும். நம்ம அந்த ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக கூலிங் ஃபேன் யூஸ் பண்ணியிருக்கோம். இதோட ஆடியோ ரிசல்ட்டுங்கிறது நீங்கள் சப்வூஃபர் வந்து 12 இன்ச்சு வரையுமே நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். லெஃப்ட் ரைட்டுக்கு 2 8 இன்ச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நம்மளை பொறுத்தளவு டாடா ஏசியில் உங்களுக்கு பாக்ஸு சரி நல்லா பக்காவாக ப்ளைவுட் பாக்ஸ் மேட்ச் பண்ணி ஒரு 10 இன்ச்சில் டபுள் மேக்னெட் சப்வூஃபர் போட்டு லெஃப்ட் ரைட்டில் 2 8 இன்ச்சு போட்டிங்கன்னா சப்போட பேஸு ஒரு பக்காவாக இருக்கும். அதாவது வண்டி போகிற ஒரு 100 மீட்ரு தாண்டி டிஸ்டன்ஸில் போனாலும் அதோட பஞ்சிங்கிறது அவுட்ரு பேஸாக இருக்கும். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கோம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்க பாக்ஸுன்னு வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைட்டுக்கு நம்ம 8 இன்ச்சில் டிரைவர் சீட்டுக்கும் கில்லர் சீட்டுக்கும் பின்னாடி மேலே ஃபிட் பண்ணுற மாதிரி ப்ளைவுட் பாக்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதேமாரி சப்வூஃபர் பாக்ஸ்னால் உள்ள எல் போர்ட்டோட உள்ள ப்ளைவுட் 3/4 இன்ச்சு ப்ளைவுட்டில் அடித்த ப்ளைவுட் பாக்ஸ் தான் நம்ம வந்து இதுக்கு மாட்ட போகிறோம். இதான் இதோட பாக்ஸோட இது. முடிஞ்சால் இதோட மாட்டிட்டு இது மாட்டின வீடியோவும் இதோட சேர்த்து போடுறேன். இல்லாத பட்சத்தில் இந்த வீடியோ மட்டும் உங்களுக்கு வரும். இதுபோல் உங்களுக்கு ஆம்பிளிஃபயர் வந்து எந்த மாடலில் தேவைப்பட்டாலும் நார்மலாக ஸ்டீரியோ ஆம்பிளிஃபயர்லேருந்து சப்வூஃபர் 2.1 4.1 எந்த ஆம்பிளிஃபயர் எந்த வாகனத்துக்கு வேணாலும் சொல்லுங்கள். நம்ம தரமான முறையில் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதேமாரி ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ரீசனபுளாக இருக்கும். அதாவது போர்டு உள்ளே யூஸ் பண்ணுற போர்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ரைஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு உங்கள் ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி வேணாலும் நம்ம ஆம்பிளிஃபயர் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். அதேமாரி குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி வேணாலும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு இது போல் ஆம்பிளிஃபயர் தேவைப்பட்டால் டிஸ்பிளேயில் இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் அல்லது கால் பண்ணுங்கள். நம்ம தரமான முறையில் ரெடி பண்ணி வைக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணால் தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோ நம்ம போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.